குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27, 2020 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் லிங்க் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்ற பேட்சோட 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இதற்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா May 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் தீர்த்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதாவது அனந்த்நாக் மாவட்டம் பகல்காம் அருகே உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து நடத்திய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா 26 பேர் உயிர்ந்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் செயல்பட்டும் லஷ்கர் இ தொய்பாவுடைய பயங்கரவாத அமைப்பான நிழல் அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகல்காம் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதி தொடர்பான முன்னணி உலகளாவிய அமைப்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா 15 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஓகேவா? 15 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்கான தலைமை பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வகிக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? போப் பிரான்சிஸுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப் பிரான்சிஸ் உடல் ரோமில் புனித மேரி தேவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. 266வது போப் ஆண்டவரான போப் பிரான்சிஸ் வயது 88. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல நாட்டுடைய தலைவருடைய பேர் வந்து ஒரே கண்டனில் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ் சார்பில் எஸ்ஐயில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எஸ்ஐபிசியில். ஓகேங்களா? இந்த மாதிரி உலக தலைவர்களுடைய பேர்லாம் வழக்கமாக நமக்கே கேட்பாங்க. பட் இருந்தாலும் படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க முன்னாள் அதிபரான ஜோ பைடன், உக்ரைன் அதிபரான விளாடிமிர் செலன்ஸ்கி, பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர், இத்தாலியினுடைய பிரதமரான ஜார்ஜியா மெலோனி, பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான், அர்ஜென்டினா அதிபரான ஜேவியர் மிலே, அதாவது பிரேசில் அதிபரான லூனா டசில்வா, ஆஸ்திரேலிய அதிபரான அலெக்சாண்டர் வாண்டன் பெலன், ஆஸ்திரிய பிரதமரான கிறிஸ்டியன் ஸ்டார்க் மற்றும் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகரான முகமது யூனுஸ், ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பன், பிரிட்டன் இளவரசர் வில்லியம், ஸ்பெயின் மன்னரான 6ஆம் பெலிபே, பெல்ஜியம் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ஸு, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். ஓகேங்களா? இவங்களும் கலந்துட்டுருக்காங்க. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநரான டெட்ரோஸ் அதானோம் கேப்ரியேசஸ் உள்ளிட்டோர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. இதெல்லாம் முக்கியமான பேருன்றனால கொடுத்துருக்காங்க. முடிஞ்சாலும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அடுத்தது நாடகத்தமிழை மீட்டெடுக்க அரசு வந்து பார்த்திங்கன்னா முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடக மேதை ஔவை டி.கே. சண்முகம். ஓகேங்களா? இது முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் நாடக மேதை என்று அழைக்கப்படுவர் அப்படின்னா ஔவை டி.கே. சண்முகம். ஓகேவா? முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் கேட்கக்கூடிய கேள்வி, டிஎன்பிசிலாம் எனக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில் அது ஒன்று. ஓகேங்களா? தமிழ் நாடக தந்தைனா தான் வேற ஒருத்தர். ஓகேங்களா? பம்மல் சம்பந்த முதலியார்னு வரும். தமிழ் நாடக மேதை அப்படின்னா ஔவை டி.கே. சண்முகம். ஓகேங்களா? முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராஜகோபாலனை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுகதை கலைஞர், மறுமலர்ச்சி மன்னன், மறுமலர்ச்சி பருதி அப்படின்ற நிறையா பேரால் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. சுதந்திர சங்கு அப்படின்ற இதழில் வந்து பார்த்திங்கன்னா 23/3/1934 வந்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதில் விஷாலாட்சி அப்படின்றது வெளியாகிருக்கு. தொடர்ந்து மணிக்கொடி, காந்தி, இந்துஸ்தான் போன்ற இதழ்களையும் ராஜகோபாலின் படிப்புகள் வெளியாகின. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1936ஆம் ஆண்டு தமிழ்நாடு இதழ் உதவி ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1938-39 காலகட்டத்தில் பாரதமணி, பாரத தேவி இதழ்களையும் சிறிது காலம் பணியாற்றிருக்காரு. பாரத தேவியின் பாரத் வாஜன், ஹரிச்சான், சதயம் ஆகிய புனைப்பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறார். இந்த புனைப்பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த புனைப்பெயரில் அழைக்கப்படுவர் யாருன்னு டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இல்லை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியமாக 30,000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை ஏப்ரல் 1ஆம் தேதி 35,000 ரூபாயும், அவங்களுடைய குடும்ப ஓய்வூதியம் 15,000 வந்து பார்த்திங்கன்னா 17,500 உயர்த்தப்பட்டிருக்கு. மருத்துவ படியாக ஆண்டுக்கு 75,000 கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சமாக உயர்த்தி வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா?
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளோ வழங்கப்படுது அப்படின்னா 3 கோடி ரூபாய் வழங்கப்படுது. ஓகேங்களா, இதெல்லாம் இன்டர்வியூ லெவல் கொஸ்டின், ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது சமூக நலத்துறையின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 7997 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையில் காலியாக உள்ள 7997 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா நேரடி ஒளிபரப்பை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, பாதுகாப்பு சார்ந்த, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படுற சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுத்தோ இல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் கொடுத்தோ இராணுவம் கொடுத்தோ அவங்க வச்சிருக்க வெப்பன்ஸ் கொடுத்தோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வாரம் நடக்கும்போது அந்த மாதிரி அறிவிப்பு வெளியாயிருக்கு, இப்பயும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது வரலாற்றாளர் MGS நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். கேரளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் இவர் மற்றும் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறாரு. கோழிக்கோட்டில் அவரது இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா, கடந்த 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்த நாராயணன் இந்திய வரலாற்று ஆய்வுத்துறையில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பங்களிப்பை செலுத்தியவர். முனைவர் பட்டத்துக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பித்த குலசேகர் அரசின் கீழ் கேரளத்தில் சமூக அரசியல் நிலை அப்படின்ற ஆய்வு கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் கேரளத்தில் வந்து பெரும் அதாவது பெருமாள்கள் என்ற தனி நூலாக வெளியே வந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 2001 முதல் 2003 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் மலையாளம் மட்டுமின்றி தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா புலமை பெற்றவர். ஓகேங்களா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நாராயணங்கிறது எதனுடைய தொடர்புடையவர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து தேசிய நீர்வழி சரக்கு போக்குவரத்து புதிய சாதனை பண்ணியிருக்கு. இந்தியாவில் தேசிய நீர்வழி சாலைகள் சரக்கு போக்குவரத்து இதுவரை இல்லாத அளவு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஓகேங்களா, இது குறித்து அரசின் புள்ளிவிவரங்கள் என்ன தெரிவிக்குது அப்படின்னா 2024-25ஆம் நிதியாண்டில் தேசிய நீர்வழி சாலைகள் மூலம் பார்த்தீங்கன்னா 14.55 கோடி சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது. இது நாட்டின் இதுவரை பதிவு செய்யப்படாத அதிகபட்ச நீர்வழி சரக்கு போக்குவரத்தாக இருக்குது. ஓகேங்களா, மதிப்பீடு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி, இரும்புத்தாது துகள்கள், மணல், நிலக்கரி சாம்பல் ஆகிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழிச்சாலை வழியாக வந்து அதிகம் எடுத்து செல்லப்படுது. இல்லை ஒட்டுமொத்த சரக்கு போக்குவரத்தில் இந்த 5 பொருட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 68% பங்களிக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது தேசிய நீர்வழினா உள்நாட்டுக்குள்ளே நம்ம அந்த பெரிய பெரிய நதியில் ஓட்டுறதுக்கு இல்லையா, அதை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடக்கிற அந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேவா, ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெடியூலில் படிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.